ஸோ மேவரிக்ஸ் இப்போ வந்து திருச்சிக்கு இன்னொரு 50 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து நின்று பஞ்சாயத்து. கொஞ்சம் என்ன பஞ்சாயத்துனா, எப்பயும் வழக்கமாக போயிட்டு வந்தோன்னா ஒரு ஒரு 3 சம்பவம் நடக்கும் வண்டியில் எப்போ போனாலுமே. அதில் 2 முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. ஃபஸ்ட்டு சம்பவம் லாரிக்கும் கொம்பனுக்கும் கரெக்டாக உள்ளே வந்துட்டான். நான் ஒரு 110ல் வந்துட்டுருக்கேன். கிராஷ் கார்டு அடிச்சிச்சு. பட் இருந்தாலும் அது அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அது கிராஷ் கார்டு இருந்தனால தப்பிச்சிருச்சு. இப்போயும் நல்ல ஹைவேஸ். இப்போ தான் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நான் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சி வந்துட்டு இருந்தேன். ஸ்பீடு கூட கிடையாது, ஒரு 70-60 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரிட்ஜில் ஒரு ஆள் உள்ள கால் விடுற அளவுக்கு ஸ்பீட் மேக்கர் மாதிரி பள்ளம் தோண்டி வச்சிருக்கானு. எதுக்கு தோண்டி வச்சிருக்கானு தெரியல. டென்ஷன் இரிட்டேட் பண்ணுறது சீரியஸாக எனக்கு சொல்ல போகணும்னா. பிரிட்ஜில் இங்கேருந்து இந்த ஒரு 4 அடிக்கு, அதாவது ஒரு லேனில் ஃபுல்லாக இந்த மாதிரி தோண்டி வச்சுருக்கானுங்க. தோண்டி வச்சதுக்கான எந்த ஒரு இண்டிகேஷனுமே கிடையாது. அதை சுற்றி கல் போட்டு வைக்கிறது, ஏதாவது மரத்தை வைக்கிறது, ஒரு மயிரும் கிடையாது. எம்டி ரோடு. அடித்து வந்துட்டு இருந்தேன். பக்கத்தில் இந்த பக்கம் பைக்காரர் வர்றாருன்னு சொல்லிட்டு ரைட் எடுத்தேன். கரெக்டாக மெர்ஜாகி ரோட்டோட பிளெண்டாக இருந்தது. ரொம்ப உள்ளே இறங்கிட்டான். இறங்கி ஜம்ப் பண்ணி பாஞ்சு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் பின்னாடி நம்பர் பிளேட் உடஞ்சிருக்கு ப்ரோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நிறுத்தி பார்த்தா நம்பர் பிளேட்டு இண்டிகேட்டர் 2 தொங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ ஏதோ போகிற வழியில் தூக்கி போட்டு போனான்னு ஒரு டேப் ஒன்று வச்சுருந்தேன், கலர் டேப். அது ரொம்ப வருஷமாக என் பேக்கில் கிடக்கு. அதை எடுத்து கொம்பனை ஒட்டி, கொம்பை எப்படி இருக்கான்னு பாருங்களேன். எப்பயும் கோயிலுக்கு போயிட்டு எடுப்பேன், இன்னைக்கு போக முடியல. காலைல இல்லை, லேட்டு, மழை வேற. தெரில மேவரிக்ஸ், வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு பார்த்துக்கலாம். மென்டல் ஆகுது கைஸ் எனக்கு. சரி ஓகே, நான் வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறேன். போயிட்டு ஷோரூமில் எப்படி சர்வீஸ் விடும்போது மாற்ற வேண்டியதுதான். காசை நக்கி தள்ளணுன்னா பர்ஸு நக்கி தான் தள்ளுது, என்ன பண்ணுறது. போகலாமா?